உலக நாட்டுல வாழ்ற அனைத்து தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுல இந்த எலெக்ஷனை முன்னிட்டு பெண்கள் மேல நடத்தப்படுற இந்த திமுகங்கிற கட்சியோட அராஜகத்தை முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உலக நாட்டுல எல்லா தமிழருக்கும் இந்த திமுக யாருன்னு தெரியணும். அதாவது நேத்து பொள்ளாச்சேரியை வந்து ஒரு வீட்டுல ஒரு திமுக காரனுங்க வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்ட போயிருக்கானுங்க. அவனுக்கு கட்சி புறம்போக்கு ஸ்டிக்கரை கொண்டு ஒட்ட போயிருக்காங்க. சரியா, அந்த ஸ்டிக்கரை ஒட்ட பண்ண இடத்துல அந்த வீட்டுக்காரங்க சொல்லிருக்காங்க ஒட்டான்னு சொல்லி டினைட் பண்ணிருக்காங்க. அது ஒட்ட வேணும் சொல்லி தடுத்துருக்காங்க. ஆனா இவனுங்க அந்த ஒட்ட வேணும் சொன்னவங்கள அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு கை குழந்தை வச்சுட்டு ஒரு அம்மா வந்துட்டு கத்துறாங்க, என்ன அழுறாங்க, அவங்கள கூட அடிச்சிருக்காங்க. ஏன்டா புறம்போக்கு ஸ்டாலின், நான் கேட்கிற நாய, நீ எல்லா மேடையிலையும் வந்து சொல்றியே தமிழ்நாட்டிலேயே பெண்கள் தான் முதல் பாதுகாப்பான மாநிலம் சொல்லுகிறேன். இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான் அடிச்சு சொல்றேன். இடிச்சு சொல்ற புறம்போக்கு நாய, இதான பாதுகாப்பு. நான் கேட்கிறேன், இதான் பாதுகாப்பு. இவனுங்க அது மட்டும் பண்ணலங்க. இவன் அது மட்டும் பண்ணல, இன்னொரு வேற வேலை செய்யறானுங்க. நீங்க மாஸ்டர் படம் பாத்தீங்க, மாஸ்டர் படத்துல இந்த பச்சை குத்தி அதை கொண்டு கடையில காட்டினா சாப்பாடு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி சீன் மாதிரியே இவனுக்கு ஒரு 8000 கூப்பன் கொடுத்து அந்த கூப்பனை எங்க கொண்டே கொடுத்தாலும் அதுக்கான பொருட்கள் கொடுப்பாங்களாம். அது சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு பாருங்க, அந்த மக்களை இந்த காசு பணம் அண்டா குண்டா பொருட்கள் கொடுத்து வந்துட்டு ஏமாத்தி அவங்க ஓட்ட வாண்டி ரைட்டா அடுத்த 5 வருஷம் கொள்ளையடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் கொள்ள அப்படி கொள்ள 1 கோடி 2 கோடி இல்ல, 10,000 50,000 60,000 70,000 கோடி வரைக்கும் அடிக்கிறாங்க. ஆனா அவ்வளவுக்கு அந்த மக்களை துன்புறுத்தி அந்த மக்கள் பெருசுல காசை கொள்ளடிச்சு இந்த திருட்ட ஸ்டாலின் புறம்போக்கு நாயிருக்கான். புறம்போக்கு இவன்லாம் வந்துட்டு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள், ஏன்னா ஒரு நாட்டோட சிஎம் இருக்கணும், பிரசிடண்ட் இருக்கட்டும், தண்ட மக்களை ஒழுங்கா பார்த்தா தான் அந்த மக்கள் ஒன்னும் வடிவான தூக்கி கொண்டுடுவாங்க இல்லையா. ஆனா அந்த நாட்டுல சின்ன புள்ள, அது 2 வயசு புள்ளையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் ரேப் பண்றாங்க இந்த ஸ்டாலின் அரசுல. இதை பத்தி கேட்கவே மாட்டான், இதை பத்தி பேசவே மாட்டான். கண்ணு தெரியாத பொட்ட கபோதிவன். ஏன்டா அவ்வளோத்துக்கு வந்துட்டு அவ்வளோ வன்முறை நடக்குது தமிழ்நாட்டில். ஆனா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு இல்லையா, இந்த புத்தாண்டு நாள்ல வந்துட்டு தமிழர்களுக்கு நல்லதா அமையும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிட்டு, இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டு அமையும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிட்டு நான் விடைபெறேன். இந்த வீடியோ முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்க. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற திமுக அரசு வேணுமா இல்ல மக்களை விரும்பும் உங்களுக்கே தெரியும் யாருன்னு. 2 பேரை பார்த்துட்டீங்க. இந்த எடப்பாடி புறம்போக்கு சாமியை பார்த்துட்டீங்க, இந்த திமுக ஸ்டாலின் புறம்போக்கு சாமியை பார்த்துட்டீங்க. அடுத்து வேற ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல, ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. பார்த்து சிந்திச்சு செயல்படுங்க.